மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்குங்க. வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கு நார்த்தங்காய் பச்சடி. நார்த்தங்காய் பச்சடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நார்த்தங்காய் பெருசு 2, வெங்காயம் பெருசு 2, பச்சை மிளகாய் 6, இஞ்சி, கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், புளி ஒரு நெல்லிக்காய் அளவு, வெல்லம் 50 கிராம். சட்டியை காய வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் இதுக்கு நிறையவே விடணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன்லாம் விடணும். அப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடணும். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடணும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி எல்லாம் போட்டு இந்த அளவுக்கு வதங்கி வரணும். கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருந்த நார்த்தங்காவையும் அதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது வதங்கி வரணும். நார்த்தங்காய் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்குது. அதனால் புளி லெமன் அளவுக்கு நம்ம எடுத்து ஊற வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு வதங்கி முடிஞ்ச உடனே கரைச்சி வச்ச புளியை அதில் விடணும். விட்டு கொஞ்சம் தண்ணியும் இதுக்கு கூட சேர்க்கணும். தண்ணி சேர்த்த பிறகு அதை நல்லாவே எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பொடி எல்லாம் போடணும். மல்லிப்பொடி, வத்தல் பொடி, சால்ட்டு, பெருங்காயப்பொடி. சால்ட்டு கொஞ்சம் கூடுதலாக தான் இதில் போடணும். ஏன்னா பச்சடிக்கெல்லாம் கொஞ்சம் சால்ட்டு கூடுதல் போடணும். அப்புறம் எல்லாம் போட்டுட்டு மூடி போட்டு 3 நிமிஷம் வேக விடணும். அப்புறம் ஓப்பன் பண்ணி அதை கொஞ்சம் கிண்டி கொடுக்கணும். கிண்டி கொடுத்துட்டு எடுத்து வச்சுருந்த வெல்லத்தையும் அதில் போடணும். போட்டு 3 நிமிஷம் வேக விட்டுட்டு அதை இந்த அளவுக்கு வெந்த உடனே இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் அது 2 நாள் கூட இதை வெளியில் வச்சுருக்கலாம். 15 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிடலாம். இந்த பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்குங்க. இந்த பச்சடியை செய்து பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு போடுங்க. நன்றி, வணக்கம்.